குணங்கள் அதிகமா இருக்கிற கருத்த கறி இல்லனா ஓம கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதற்கு தேவையான பொருட்கள் மிளகு, கடுகு, கட்டி பெருங்காயம், சின்ன வெங்காயம் 20 to 25 எடுத்துக்கோங்க, சுக்கு, ஓமம் பொடிச்சது, மிளகாய் தூள், தனியா தூள், பூண்டு 20 to 25 பல்லு, உப்பு தேவையான அளவுக்கு, புளி ஒரு லெமன் சைஸ், கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லெண்ணெய் பொரிக்கிறதுக்கும் வதக்கிறதுக்கும், தேங்காய் ஒரு முழு தேங்காவை துருவி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அடுப்புல எண்ணெய் விட்டு நம்ம குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒண்ணு ஒண்ணா போட்டு வதக்கி எடுத்து வைக்க போறோம். இதுல ஒரு 3 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். இந்த கடுகு நல்ல வெடிக்கட்டும். இந்த கடுகு இப்போ நல்ல வெடிச்சதுனால இத ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா இருக்கிற அதே எண்ணெயில சுக்கு போட போறேன். இந்த சுக்கு லேசா கலர் மாறட்டும், அதுக்கப்புறமா எடுத்துடலாம். அடுத்ததா இதுல கட்டி பெருங்காயம் ஒரு 3 to 4 கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதே எண்ணெயில வதக்கிக்கோங்க. ஒருவேளை உங்க வீட்டுல கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்க பெருங்காயத்தூள் அரைக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கலாம். அடுத்ததா இந்த எண்ணெயில ஒரு முழு தேங்காவை எடுத்து துருவி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்போ கொட்ட போறேன். இதுல ஒரு ஸ்பூன் மிளகு, லேசா வதக்கிட்டு அடுத்ததா இதுல ஒரு 3 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இதுல ஒரு 4 பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அடுத்ததா கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சமா போட்டுக்கோங்க. அடுத்ததா இதுல ஓமம் ஒரு 3 ஸ்பூன் ஓமம் பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இத போட்டுட்டு மறுபடியும் நம்ம வதக்க போறோம். இப்போ இது நல்லா வதங்கணும், கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த தேங்காய் நம்ம போட்டிருக்க எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கட்டும். ஒரு டார்க் பிரவுன் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இதுதான் சரியான நேரம். இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா அடுப்பை ஆஃப் பண்ண போறோம். அடுத்ததா இதுல ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 4 ஸ்பூன் தனியா தூள், இது ரெண்டுத்தையும் போட்டு வதக்க போறோம். ஒருவேளை நீங்க மிளகாவோ இல்லனா தனியாவோ போட போறதா இருந்தா முதலே வதக்கும் போது போட்டுக்கோங்க. இல்ல நம்ம பொடி தான் போட போறோம்னா இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 பொடியும் போட்டு லேசா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நான் தனியா எடுத்து வைக்க போறோம். இதுதான் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்க எல்லா இன்கிரிடியன்ட்டும். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி புளியை நம்ம தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதை நல்ல தண்ணியில கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வதக்கின பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைக்க போறோம். இதை மிக்சியில போட்டு அரைக்கும் போது பிறுபிறுன்னு இல்லாம நல்ல மையா அரைச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு குழம்பு ரொம்ப நல்லா வரும். இப்போ நான் இதை நல்லா மையா அரைச்சு வச்சுட்டேன் இல்லையா? அடுத்ததான் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம்.
கடாயில எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இதுல நம்ம கடுகு போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். இதுல ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்றேன். இது நல்ல கடுகு வெடிக்கட்டும். இந்த கடுகு இப்ப ரொம்ப நல்லாவே வெடிச்சிருச்சு. அடுத்ததா நான் இதுல கருவேப்பிலைய ஆட் பண்றேன். போட்டுட்டு மறுபடியும் லேசா வதக்க ஆரம்பிங்க. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு 25ல இருந்து ஒரு 30 பல் பூண்டு போட போறேன். பூண்டு உடலுக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அடுத்ததா இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஒரு அதே அளவுக்கு 25ல இருந்து ஒரு 30 சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்க போறோம். சின்ன வெங்காயமும் உடலுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட பாடியோட ஹீட்டை இது நல்லா ரெடியூஸ் பண்ணும். இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இந்த குழம்பே பாத்தீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் அதிகமா இருக்கிற ஒரு குழம்பு. நம்ம இதுல பூண்டு போட்டிருக்கோம், சின்ன வெங்காயம், சுக்கு, ஓமம் இது எல்லாமே போட்டிருக்கோம். சுக்கு பாத்தீங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி இது ஓம கறியில ஓமம் அதிகமா போட்டிருக்கோம் பாத்தீங்களா. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு. கொலஸ்ட்ரால் லெவல்ல கண்ட்ரோல் பண்ணும். நம்ம இருமலோ தும்மலோ ஏதாவது அதிகமா இருந்ததுன்னா இந்த குழம்பு ரொம்ப நல்லது. அண்ட் எஸ்பெஷலி குடல் புண்ணு ஆத்தும் இந்த ஓமம். அல்சர் இருக்கிறவங்க, எஸ்பெஷலி பெப்டிக் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி போஸ்ட் பிரெக்னன்சி டைம்ல லேடிஸ்க்கு இந்த குழம்பு கொடுப்பாங்க எங்க ஊர் சைட்ல. ஏன்னா குடல் புண்ணை அவங்களுக்கு நல்லா ஆத்துன்றதுக்காக. இப்போ நான் அரைச்சு வச்சிருக்க இந்த கலவை இருக்கு இல்லைங்களா, இதை நான் ஆட் பண்றேன். இது நல்ல மையா அரைஞ்சிருக்கனால குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வரும். அடுத்ததான் புளி கரைச்சு வச்சிருக்கிறத ஆட் பண்றேன். இப்போ இது நல்ல திக்கா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்ல ஒரு குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும், நல்ல கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். இது உங்களால தினமும் செய்ய முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி 2 தடவையோ இல்ல வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு அவ்வளோ நல்லது. அதுவும் இப்போ இருக்கிற இந்த கொரோனா வைரஸோட இந்த ஒரு பேண்டமிக்கான சிச்சுவேஷன்ல இந்த குழம்பு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி குடல் புண் ஏதாவது இருந்தா ஆத்தும். இருமல் தும்மலுக்குலாம் ரொம்ப சிறந்த ஒரு குழம்பு. இது நல்ல கொதி வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. That's it. நம்மளோட சூடான சுவையான மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கிற ஓமக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and சுசி ருசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.